வானின்று உலகம் வழங்கி வருந்தலால் தான் அமிழ்தம் என்றுணர பாற்று. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே, தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பயும் போல அதிகாலை 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டு கடகடன் தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் காலை கடனை ஒவ்வொன்றா முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். காலை கடனை முடிச்ச கையோடையே உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ற மாதிரி ஆடையை போட்டுட்டு நடைப்பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் கழிவறையில் போயிட்டு நம்மளோட மண்டையெல்லாம் சீவிட்டு, இன்றைக்கு நமது பயிற்சி கூடத்தில் ஒரு பார்ட்டி இருந்தது நண்பர்களே. நம்ம விடுதி பார்த்துட்ட நண்பருக்கு இன்னைக்கு குவாக்குவானாலு, அதனால அவருக்கு கேக்கெல்லாம் வெட்டிட்டு வெட்டனை கேக்கையே ப்ரீ ஒர்க் அவுட்டாக அருந்திட்டு ஏதாச்சும் ட்ரீட் வை ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டோம். இந்தாங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1700 கொடுத்தாரு. அதில் பிரியாணி வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளில வந்தோம் நண்பர்களே. இந்த கடை ரொம்ப பிரபலமான கடையா, அதனால இங்கே ஒரு கோழிக்கறி பிரியாணி வாங்கிட்டு அப்படியே திருப்பி உடற்பயிற்சி கூடத்துக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். இடி மழை புயல் எது வந்தாலும் நம்ம உடற்பயிற்சி நிறுத்தவே கூடாது நண்பர்களே. அதனால இன்னைக்கான உடற்பயிற்சியை போட தொடங்கிட்டேன். இன்றைக்கான உடற்பயிற்சி என்னன்னா முதுகு பகுதி மற்றும் கை முன்புறம். நம்மளோட வடக்கு நண்பரோட சேர்த்து நண்பர்களை போட்டேன் வடக்கோட்டை. அவர் தான் போய் காட்டிட்டு இருப்பாரு வைத்த. சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே, ஒரு காலத்துக்கு முன்னாடி பயங்கரமான பாடி பில்டரா இருந்தாரா, இப்பதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. நம்மள போட்டோ கட்டாரு நம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் போட்டு கிளம்புற நேரத்தில் பாடி பில்டர்னு சொன்னது ஞாபகம் வந்தது. அதனால ப்ரோ எனக்கு தெரிஞ்ச போஸ்டிங் பண்றேன், அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணாரு நண்பர்களே. நன்றி வடக்கு பையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டேன். விடுதிக்கு வந்தோடனே முதல் வேலை குளிக்கிறது. அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பிரியாணி வாங்கி கொடுத்த நண்பருக்கு ஒரு நன்றியை போட்டு நம்மளோட விடுதி நண்பர்களோட பிரியாணியே போட ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணி சாப்பிட்றதுக்கு அப்புறம் யாரும் வரமாட்டேன்றா நண்பர்களே. ஒருத்தர் அமாவாசைன்றான், ஒருத்தர் பௌர்ணமின்றான், இன்னொருத்த படிக்கணும்ன்றான், இன்னொருத்தவங்க பாருங்க நடுவில் ஒருத்த உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவெல்லாம் மகாபாரத்தில் வர மாதிரி பகவத்கீதையெல்லாம் காரணமாக சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன்றான் நண்பர்களே. எப்பா இவங்களோட நம்மளோட முடியல நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்தார், அவரோட சாப்பிட்டுட்டு படுக்கையை போட்ட நண்பர்களே. படுத்திருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துலேயே சலசலன்னு கட்டில் கடையிலேருந்து ஏதோ சத்தம் வந்து நண்பர்களே. கீழே குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் எஞ்சி வரான். யாரா நீ அப்படின்னு கேட்டா, வாங்க அங்கிள் விளையாடலாம் அப்படின்றான். நீனா காப்பாவா? அதுக்கப்புறம் அவன் கூட சிறிது நேரம் விளையாண்டுட்டு இரவு உனக்கு களியும் சாப்பாடும் முட்டை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கான நாள் முடிச்சிட்ட நண்பர்களே. காலையில சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, மழை பெய்வதால் உலக உயிர்கள் வாழ்ந்து வருவதால் மழையே அமுதமாகும். உலக உயிர்கள் அனைத்துக்கும் மழை பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் குளிர்ச்சி தாகத்தெல்லாம் தணிக்கிறனால திருவள்ளுவர் மழையவே அழகுன்றார் நண்பர்களே. அதுதான் இந்த குரலுக்கான பொருள். மீண்டும் வேறொரு குரல்ல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் தோழர்களே.